ஸ்பெயின் பயணத்தின் மூலம் 3440 கோடி ஒப்பந்தம் கையெழுத்தானதாக சென்னை திரும்பிய முதலமைச்சர் பேட்டி. தனது பயணம் வென்றது போல் தேர்தல் களத்தில் இந்தியா கூட்டணி வெல்லும் என உறுதி. அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பாஜகவின் கதவுகள் திறந்தே இருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அழைப்பு. பாஜகவுக்கான கதவுகள் எப்போதோ சாத்தப்பட்டு விட்டதாக ஜெயக்குமார் பதிலடி. 14 மக்களவை தொகுதி, ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் தரும் கட்சியுடனே கூட்டணி. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பகிரங்க அறிவிப்பு. கடும் எதிர்ப்பையும் மீறி உத்தராகண்ட் சட்டப்பேரவையில் புது சிவில் சட்ட மசோதா நிறைவேற்றம். நாட்டிலேயே முதன்முறையாக உத்தராகண்டில் புது சிவில் சட்டம் அமலாகிறது. பாஜக 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் காலம் நீண்ட தூரத்தில் இல்லை. நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம். சுதந்திரத்திற்கு பிறகும் அடிமை மனோபாவத்தை ஊக்குவித்தது யார் என பிரதமர் மோடி கேள்வி. நீங்கள்தான் என காங்கிரஸ் தலைவர் கார்கே அதிரடி பதில். நாடாளுமன்றத்தை பிரதமர் மோடி இருட்டு அரங்கமாக மாற்றிவிட்டதாக திரிணாமுல் காங்கிரஸ் விமர்சனம். விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பின்மை பற்றி பேசாமல் மனதில் தோன்றியதை பிரதமர் பேசியிருப்பதாகவும் கண்டனம். ஒன்றிய அரசை கண்டித்து டெல்லியில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் எம்பிக்கள் போராட்டம். மாநில அரசின் நிதி நிர்வாகத்தில் தலையிடுவதாக குற்றச்சாட்டு. வெள்ள நிவாரண நிதி வழங்காத ஒன்றிய அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் நாளை திமுக கூட்டணி எம்பிக்கள் போராட்டம். மாநில நிதி நிர்வாகத்தில் தலையிடும் ஒன்றிய அரசை கண்டித்து ஜந்தர் மந்தரில் கேரள மாநில சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். அரசியல் கட்சி தொடங்கியதற்கு வாழ்த்து தெரிவித்த நடிகர் ரஜினிகாந்துக்கு விஜய் நன்றி. தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு நன்றி தெரிவித்தார். கோவை உக்கடம் குடியிருப்பை அலங்கரிக்கும் ஓவியங்கள். கோவை மக்களின் வாழ்வியலை பறைசாற்றும் ஓவியங்களுக்கு குவியும் பாராட்டு. கடும் பனிப்பொழிவால் கம்பம் பகுதியில் நெல் விவசாயம் பாதிப்பு. மகசூல் குறையும் அபாயம் இருப்பதால் விவசாயிகள் கவலை. கோவையில் 4 பேரை கட்டி போட்டு கத்தி முனையில் கொள்ளை. கொள்ளை கும்பலை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைப்பு. ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா முதலிடம். இங்கிலாந்து அணிக்கு எதிராக சிறப்பாக பந்து வீசியதை அடுத்து முன்னேற்றம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.